வணக்கம் உறவுகளே! எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆடிப்புறம் அம்மனுக்கு வளைகாப்பு நடந்ததா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆடிப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கான டைம் இல்லைங்க. அதனால தான் நான் இப்போ எடிட்டிங் பண்ணி போடுறேன். ஏன்னா அந்த டைம் இல்லாமல் போச்சு. பாருங்கள், ஆடிப்புற திருவிழாவுக்கு எங்கள் ஊர் காமாட்சி அம்மன், அதாவது மன்னார்குடியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மன்னார்குடி செல்வ காமாட்சி அம்மன், அதாவது கோவில் கொஞ்சம் சின்ன கோவிலாக தான் இருக்கும். ஏன்னா இது 4 வீதியும் இருக்குங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் சின்ன கோவிலாக தான் இருக்கும். செல்வ காமாட்சி என்னுடைய சேனல் பார்க்குற நீங்கள் என்னுடைய வீடியோவில் நான் அந்த டிவியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, செல்வ காமாட்சி அவங்க தான் டிவிலையும் இருப்பாங்க. போஸ்டர்லேயும் போட்டிருப்பேன். போன வருஷத்தில் உள்ள போஸ்டர்லேயும் அந்த வளைகாப்பு நடந்ததும் போட்டிருந்தேன். அதே மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல்லாகவே. இந்த வருஷத்துக்கு உள்ளது 2026 உள்ள இந்த வருஷத்துக்கு உள்ளது பாருங்கள், எல்லோரும் நிற்கிறாங்க. இதுக்கு திரை போட்டிருக்காங்க. அதனால் எல்லாருமே வெளில நிற்கிறாங்க. அதை அலங்கரித்து வச்சுருப்பாங்க இல்லையா. அதனால் இந்த வளைகாப்பு எப்படின்னா இந்த குழந்தைங்கள் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுத்து அந்த அலங்கரித்து திரும்பவும் இந்த வளையல் வாங்கி நம்ம போட்டுக்கணும். அதுக்கு தான் போட்டுக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. பொதுவாகவே எல்லா சுமங்கலி பெண்களும் எல்லா பெண்களுமே அன்றைக்கி நம்ம வளையல் வாங்கி கொடுக்கலாம். அதாவது அந்த ஆடிப்புறத்தன்னைக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு காலையிலே வளையல் வாங்கி கொடுத்துட்டோம்னா நைட்டு தான் அதுக்கு அலங்கரிப்பாங்க. நைட்டு தான் அலங்கரித்து இந்த ஊர்வலம் எடுத்துட்டு அதாவது கோயிலை சுற்றி கொண்டு வந்து ஊஞ்சல் வைப்பாங்க. அதுக்காக தான் திரை போட்டிருக்காங்க. பொதுவாகவே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த வளையல் வாங்குறதுக்காக அவ்வளோ பெண்கள் வந்திருப்பாங்க பாருங்கள். சாமி எழுந்திரிச்சு வெளில வந்துருச்சு, அதாவது அலங்கரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த கோவிலை சுற்றி கொண்டு வந்து அங்கே ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலை வச்சுருவாங்க. ஊஞ்சல் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த பார்க்குறதுக்கு. அந்த 2 கண்ணும் பத்தாதுன்னு சொல்லுவாங்களா, அவங்க அழகாக பார்க்குறதுக்கு. இந்த டைம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. செல்வகாமாட்சி இந்த ஊர்வலம் வரும்போது நான் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த டேனிங் சுற்றி போகும்போது என்னுடைய செல்லுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. ரொம்ப நாள் நிறைவேறாத ஒரு நல்ல விஷயம் அப்போ நடந்தது. அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று வச்சுருவாங்க. அந்த இடத்துல ஊஞ்சல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஊஞ்சல் வச்சுட்டு எப்பொழுதுமே அங்கே தான் இருக்கும். தேங்காய் உடைக்கிறவங்க அங்கே உடச்சிவாங்க. உடச்சிட்டு உடனே நமக்கு வளையல் கொடுக்க மாட்டாங்கங்க. அன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. 3 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும், சனிக்கிழமை ஃபுல்லாகவே வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சக்கரை பாவு அப்படிம்பாங்க. சக்கரை பாவு அப்படின்னா காமாட்சி கருவறையில் உள்ள காமாட்சிக்கு ஃபுல்லாகவே அலங்கரித்து வச்சுருவாங்க. இந்த வளையல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அலங்கரித்து வச்சுருவாங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சக்கரை பொங்கல், அது கருவறை ஃபுல்லாக சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த சதுர வடிவமாக இருக்கும்ல, அந்த மாதிரி சதுரமாக செவ்வக மண்டலம் அது ஃபுல்லாகவே கொட்டி வச்சுருவாங்க. கொட்டி வச்சுட்டு ஃபுல்லாகவே மாவிளக்கு வச்சு அந்த மாவிளக்கில் மட்டும்தான் நம்ம சாமி இருக்கும். ஃபுல்லாகவே லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. உள்ள ஃபுல்லாகவே நெய் ஊற்றிடுவாங்க. அலங்கரித்து வச்சுக்கிற அந்த சாமியை நம்ம அந்த நெய் மூலியமாக நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த சக்கரை பாறை. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள் தான் கொடுப்பாங்க. பாருங்கள், ஒரு டப்பா. அந்த டப்பாவில் என்னென்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கொடுத்ததுங்க. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சின்ன டப்பாவில் தாளிகரு, மஞ்சள், குங்குமம், வளையல், இந்த ஒரு லட்டு, சுவாமி படம், வருஷம் இது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுதான் எனக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பாவில் பாருங்கள், அது ஒரு 2 வளையல், தாளிகரு, மஞ்சள், குங்குமம், ஒரு லட்டு, இதை கொடுத்து அந்த சாமி கூட கொடுத்துருவாங்க. இங்கே பக்கத்தில் உள்ள நீங்கள் குழந்தைகள் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு 3 நாள் கழித்து அதை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டால் சீக்கிரமாகவே அந்த நல்ல செய்தி நடக்கும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி கோவில் சின்ன கோவில் நினைக்காதீங்க. உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லானது. நீங்கள் கண்டிப்பாக நம்பி அதுக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வகாமாட்சி நடத்தி கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.